ஹாய் கைஸ், ஐம் ராஜ்குமார். ஐ எம் ஃப்ரீலான்சர். டுடே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சப்ஸ்கிரைபருக்கு நம்ம வந்து ஆர்டிகல்ஸ்லாம் டெலிவரி கொடுத்துருக்கோம். ஸோ இதனுடைய ஃபுல் வீடியோஸ் தான் நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க, சரிங்களா? தென் என்னோடய சேனலுக்கு வந்து யாராச்சும் ஃபஸ்ட் டைம் வந்து சேனல் வந்து விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஆன்லைனில் நீங்களும் வந்து மணி மேக் பண்ண முடியும். தென் ஃப்யூச்சரில் நீங்களும் வந்து என்னை போல் ஒரு ஃப்ரீலான்சராக மாற முடியும். ஓகேங்களா? சரி, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுடைய மோட்டிவ் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு யாருக்காச்சும் வந்து கூகுள் ஆட்சன்ஸில் வந்து மானிட்டேஷன் வாங்கணும், அல்லது ஆட் மேனேஜர் அக்கௌண்ட் அண்ட் ஏடிஎக்ஸ் அக்கௌண்ட், இது ரெண்டுமே ஒன்று தான். ஸோ அதுலேயுமே நீங்கள் வந்து மானிட்டேஷனுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு யாருக்காச்சும் கண்டென்ட் ரைட்டிங் சர்வீஸ் தேவைப்படுது அப்படின்னா நம்மக்கிட்ட கண்டென்ட் ரைட்டிங் சர்வீஸ் வந்து அவைலபிள் இருக்குது. ஓகேங்களா? மோர் தென் தி A to Z என்ன கேட்டகரியில் நீங்கள் ஆர்டிகல்ஸ் கேட்டாலுமே என்னால் வந்து ஆர்டிகல்ஸ் வந்து டெலிவரி கொடுக்க முடியும். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு யாருக்காச்சும் கூகுள் ஆட்சன்ஸ் மானிட்டேஷன் வாங்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டு யாருக்காச்சும் கண்டென்ட் ரைட்டிங் சர்வீஸ் பெய்டு சர்வீஸாக தேவைப்படுது அப்படின்னா அது நீங்கள் தாராளமாக என்னை கான்டாக்ட் பண்ணலாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய கான்டாக்ட் நம்பர், வாட்ஸ்அப் லிங்க், டெலகிராம் லிங்க் அண்டு இன்ஸ்டாகிராம் லிங்க்னு சொல்லிட்டு மோர் தென் எல்லாத்துலேயுமே நம்ம வந்து கொடுத்துருக்கோம், எல்லா லிங்க்குமே. அதை யூஸ் பண்ணி நீங்கள் என்னை வந்து கான்டாக்ட் பண்ணிக்க முடியும், சரிங்களா? தென் ஸோ வீடியோ வந்து ஃபர்தராக வாட்ச் பண்ணுங்கள். நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து வீடியோவில் இன்டெரக்டாக நான் சொல்ல போகிறேன். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் வந்து நம்மக்கிட்ட இன்சூரன்ஸ் லா பேஸ் பண்ணி கிட்டத்தட்ட 15 ஆர்டிகல்ஸ் வந்து நம்மக்கிட்ட ஆர்டர்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. ஓகேங்களா? மோர் தென் இன்னோட 3 days ஆகிடுச்சு. நம்ம இன்றைக்கி தான் நம்ம வந்து ஆர்டிகல்ஸ் வந்து டெலிவரி கொடுத்துருக்கோம், சரிங்களா? ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஆட்சன்ஸ் அப்ரூவலுக்காக அவங்க கேட்டிருக்காங்க. ஸோ ஓகேங்களா, ஃபியூர் வைடட் எஸ்இஓ ஃபாலோ பண்ணி நம்ம கொடுத்துருக்குறோம். இதனால் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு கூகுளுக்கு அகைன்ஸ்டாகவும் வராமல் பாலிசி வேல்யூஷனுக்குள்ளே போகாமல் இருக்கும். ஓகேங்களா? தென் ஃபர்தராக பார்ப்போம். இது வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிகல்ஸ் நான் இப்போதைக்கு ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு யூசர் நம்மக்கிட்ட வந்து ஃபஸ்ட் டைம் ஆர்டிகல்ஸ் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கு இந்த போல தான் உங்களுக்கு இருக்கும். அது நீங்கள் ஒரே ஒரு ஆர்டிக்கல் வாங்கினாலும் சரி, அல்லது 10+ ஆர்டிக்கல் மேலே வாங்கினாலும் சரி, மோர் தென் 100 ஆர்டிகல்ஸ் வாங்கினாலுமே கூட உங்களுக்கு ஒவ்வொரு ஆர்டிகல்ஸ்லையுமே என்னுடைய அதாவது நம்ம வந்து ராஜ்குமார் எஸ்இஓ சர்வீஸ், ஓகேங்களா? இதுதான் நம்மளுடைய பிராண்ட். ஓகேங்களா? தென் உங்களுக்கு வந்து யாருக்கிட்டேருந்து வாங்குறீங்க அப்படின்றது உங்களுக்கு நேமோட மென்ஷன் பண்ணி கிடச்சிடும். அது போக ஒவ்வொரு ஆர்டிக்கல்லையுமே என்னுடைய கான்டாக்ட் நம்பர் அண்டு வாட்ஸ்அப் லிங்க் வந்து கிடச்சிரும். ஓகேங்களா? தென் ஆட்சன்ஸ் அப்ரூவலுக்கா இல்லை ஐசிபிசி உங்களுடைய இசிபிஎம் இன்க்ரீஸ் பண்ணணும். அதாவது நிறைய பேர் வந்து ஆட் மேனேஜர் அக்கௌண்ட் வந்து வச்சுருப்பீங்க, சரிங்களா? ஸோ மோர் தென் பீப்புள்ஸ் வந்து எல்லாருமே ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் வந்து வச்சுருப்பீங்க. உங்களுக்கு வந்து என்ன கேட்டகரியில் நீங்கள் கீவேர்ட்ஸ் ப்ரொவைட் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த போல் ஆட்சன்ஸ் அப்ரூவலுக்குன்னா அந்த கேட்டகரி நம்ம மென்ஷன் பண்ணி கொடுப்போம். இல்லை சிபிசி இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா ஐசிபிசி ஆர்டிகல் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணி கொடுப்போம், சரிங்களா? ஸோ இவருக்கு வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணது ஃபுல் அண்ட் ஃபுல் ஆட்சன்ஸ் அப்ரூவலுக்காக நம்ம கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? தென் ஒரு ஆர்டிகல்ஸ் அதாவது நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னும் போது ஒரு பிகினராக இருந்து என்னென்ன மிஸ்டேக் பண்ணுவாங்களோ அது எல்லாமே நம்ம ஒவ்வொரு ஆர்டிக்கல்லையுமே பார்த்து கொடுத்துருவோம். எக்ஸாம்பிள், ஃபஸ்ட்டு எடுத்த உடனே ஃபோக்கஸ் கீவேர்ட். ஓகேங்களா? தென் ஃபோக்கஸ் கீவேர்டு பார்த்தாச்சுன்னா ஆட்டோ இன்சூரன்ஸ், இதுதான் கீவேர்ட்ஸ். இந்த கீவேர்ட்ஸ்க்கு தான் நம்ம ஆர்டிக்கலும் மேக் பண்ணியிருக்கோம், சரிங்களா? தென் ஃபோக்கஸ் கீவேர்டு கொடுத்தாச்சு. எஸ்இஓ பண்ணுறதுக்கு கூகுளில் ரேங்க் 1 கொண்டுட்டு வரதுக்கு அப்படின்னா கம்பல்சரி நம்ம ஆர்டிக்கல் என்ன தான் யூனிக்காக எழுதியிருக்கோம், அதாவது எழுதினாலுமே யூசர்ஸ் வந்து ஃபோக்கஸ் கீவேர்டு தப்பாக கொடுத்துட்டாங்க அப்படின்னா அது ரொம்பவே பிரச்சனையாக போயிடும். புரியுதுங்களா? ஸோ அதனால் ஒரு பிகினராக வந்து நம்மக்கிட்ட ஃபஸ்ட் டைம் ஆர்டர் கொடுக்குறவங்க வந்து அவங்களுக்கு வந்து தெரியணுன்றதுக்காக ஃபோக்கஸ் கீவேர்டு கொடுத்தாச்சு. அது இல்லாமல் கம்பல்சரி மெட்டா டிஸ்கிரிப்ஷன். ஓகேங்களா? ஏன்னா மெட்டா டிஸ்கிரிப்ஷன் மூலியமாகவும் ஒரு சில ஆர்டிகல்ஸ்லாம் ரேங்க் ஆகும்னு சொன்னால் நம்ப முடியுதா? ஆனால் உண்மை அதுதான், சரிங்களா? நம்ம கீவேர்ட்ஸ் வந்து ஃபோக்கஸ் கீவேர்டில் இல்லைனா கூட மெட்டா டிஸ்கிரிப்ஷனில் ஒரு சில வார்த்தைகள் வந்து ரேங்க் ஆகிட்டு அது கூட ஒரு சில டைமில் வந்து நம்பர் 1 பேஜஸில் ரேங்க் ஆகும். ஓகேங்களா? ஸோ அதுக்கான ப்ரூஃப்ஸ்லாம் வந்து வரப்போகிற நாட்களில் உங்களுக்கு கம்பல்சரி நான் வந்து காட்டுறேன், சரியா? சரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்ததாக ஆட்டோ இன்சூரன்ஸ், இதுதான் H1. ஓகேங்களா? தென் ஒவ்வொரு ஆர்டிக்கல்லையுமே வந்து ஒவ்வொரு பேராகிராஃப் அரேஞ்ச் பண்ணுறதாலும் சரி, ஒவ்வொரு சப்டைட்டில் கொடுக்குறதா இருந்தாலும் சரி, ஒவ்வொன்றும் பார்த்து தான் கொடுத்துருக்கோம். ரீசன் என்ன அப்படின்னா ரீடபிலிட்டி ஸ்கோர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணும். அதே போல் கூகுளில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக ரேங்க் ஆகிறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் பேராகிராஃப் அரேஞ்ச் பண்ணுறது மினிமமாக 150 வேர்ட்ஸ் வந்து 200 வேர்ட்ஸ்க்குள்ளே அரேஞ்ச் பண்ணுவோம். ஓகேங்களா? தென் எந்தெந்த வேர்ட்ஸ்க்கு வந்து போல்டு பண்ணி காமிக்கணுமோ அந்த இடத்துல போல்டு காமிச்சிருப்போம். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு பேராகிராஃப்லேயே ஃபஸ்ட்டு வார்த்தையை போல்டு பண்ணி காமிச்சிருக்கோம். ஏன்னா இன்றைக்கி ரேஞ்சுக்கு இது போல் இருந்தால் தான் கூகுளில் வந்து ஆர்டிகல்ஸ் வந்து ரேங்க் ஆகுது, சரிங்களா? ஸோ அந்த விதத்தில் H1 டைட்டில் கொடுத்தாச்சு. அடுத்ததாக வேர்ட்ஸ் என்னவோ அது போல்டு பண்ணி காமிச்சாச்சு. அடுத்ததாக H2. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா சப்டைட்டிலில் வந்து பார்த்திங்கன்னா H3. கண்டிப்பாக ஒவ்வொரு ஆர்டிக்கல்லையுமே வந்து நம்ம மேக் பண்ணுறோம் அப்படின்னா அதில் கம்பல்சரி வந்து பார்த்திங்கன்னா
நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் இருக்கும், புல்லட் பாயிண்ட்ஸ் இருக்கும். அது எல்லாமே நம்ம கொடுத்துருக்கோம். இங்கே பாருங்கள், நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் இருக்கா, புல்லட் பாயிண்ட்ஸ் இருக்கா, அது இல்லாமல் H1 H2 H3 H4 4 விதமான சப்டைட்டில்ஸுமே உள்ள கம்பல்சரி கவர் அப் ஆகும். இதில் எக்ஸாம்பிள் எடுத்துகிட்டா இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தது H1, அது கீழே H2, அது கீழே H3. ஓகேங்களா? தென் நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ்குள்ளே வரது வந்து நீங்கள் H3ஆவும் எடுத்துக்கலாம், H4ஆவும் கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? தென் ஆர்டிகல்ஸ் பாருங்கள், மறுபடியும் அது ஆக்சுவலி பேக்கில் வந்துட்டேன், சாரி. மறுபடியும் காட்டுறேன் பாருங்கள், இந்த இடத்த பாருங்கள். H3 H4 H5 இதுபோல் மறுபடியும் H2 புல்லட் பாயிண்ட்ஸ் இதுபோல். ஓகே, தெரியுதுங்களா? ஸோ ஆர்டிகல்ஸ் வந்து நம்ம எப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்கிறோம், வேர்ட்ஸ் எப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் அப்படின்றது பாருங்கள். ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான். ஏன்னா இந்த வீடியோஸ் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த ஆர்டிகல்ஸ் வந்து யூசர்ஸ் இன்னும் பப்ளிஷ் கூட பண்ணியிருக்க மாட்டாங்க. கான்செப்ட் புரியுதுங்களா? ஏன்னா ஆர்டர்ஸ் வந்து நம்ம டெலிவரி கொடுத்தது இன்றைக்கி தான். ஏன்னா வந்து இது இப்போது நான் வந்து ஒரு ஸ்க்ரீன்ஸ் வந்து ஒரு நிமிஷம் நான் அப்படியே வச்சுருக்கேன்னா நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் பேராகிராஃபு அதாவது அந்த யூசர்ஸ் வந்து பப்ளிஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த பேராகிராஃபை நீங்கள் அப்படியே காப்பி பண்ணி உங்கள் வெப்சைட்டில் நீங்கள் போட்டுட்டீங்க, பப்ளிஷ் பண்ணிட்டீங்கன்னா அந்த பர்டிகுலர் பேராகிராஃபில் பிளாகரிசம் வரும். கான்செப்ட் புரியுதுங்களா? ஸோ நம்ம வந்து ஆர்டிகல்ஸ் ஒருத்தர் ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி யூசர்ஸ்கிட்ட டெலிவரி கொடுத்துட்டு அப்படின்னா பிரச்சனை கிடையாது. கான்செப்ட் புரியுதுங்களா? தென் இதில் நிறைய இருக்குது, உங்களுக்கு சொன்னால் புரியாது. வரப்போகிற நாட்களில் உங்களுக்கு டீட்டெயில்டாக நான் சொல்கிறேன், சரிங்களா? தென் பார்த்தீங்களா தெரியும், டில் எண்டில் ஆர்டிகல்ஸ் எண்டில் எல்லா ஆர்டிகல்ஸ்லையுமே உங்களுக்கு வாட்ஸ்அப் லிங்க் அண்ட் கான்டாக்ட் நம்பர் கம்பல்சரி கிடச்சிரும், சரிங்களா? தென் இப்போது ஆர்டிகல்ஸ் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துருப்பீங்க. அதாவது ஓப்பன் பண்ணி நான் உங்களுக்கு காமிச்சிட்டு இல்லையா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்தராக நம்ம என்ன பண்ண போகிறோம், எவ்வளோ வேர்ட்ஸில் ஆர்டிகல்ஸை வந்து நம்ம யூசர்ஸ்க்கு கொடுத்துருக்கோம் அப்படின்றது நீங்கள் இதிலேருந்து பார்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் வேர்ட்ஸ் எவ்வளோ இருக்குன்னு காமிக்கிறேன். வேர்ட்ஸ் கவுண்ட் வந்து பார்த்தாச்சுன்னா மோர் தென் 2093. ஓகேங்களா? நம்ம உங்களுக்கு நான் இது வந்து எந்த இடத்துல நம்ம மென்ஷன் பண்ணியிருப்போம் அப்படின்னா எல்லாமே மெயிலில் மென்ஷன் பண்ணியிருப்போம், அதை காட்டுறேன். தென் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எந்தெந்த டூலில் செக் பண்ணியிருக்கோம் அப்படின்றது இதில் பார்த்தீங்கன்னா மோர் தென் உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். பிளாகரிசம் இருக்கா இல்லையா, 100% யூனிக்காக இருக்குது. ஓகேங்களா? தென் பிளாகரிசம் 100% யூனிக்காக இருக்குது. அது போக எந்தெந்த டூலில் நம்ம செக் பண்ணியிருக்கோம் அதுக்கான எல்லா ரிசல்ட்டுமே இன்க்ளூடாக நம்ம ஃபோட்டோ ஃபார்மேட்டில், இமேஜஸ் ஃபார்மேட்டில் நம்ம வந்து உள்ளே ஃபீட் பண்ணி கொடுத்துருவோம் ஆர்டிகல்ஸில். ஓகேங்களா? தென் இப்போ நான் இதிலேருந்து பேக் வரேன், நல்லா பாருங்கள். இது வந்து மெயிலேருந்து தான் இவ்வளோ நேரம் நான் பேசிகிட்ருக்கேன். ஓகேங்களா? தென் இப்போ பாருங்கள், டைம் பார்த்துங்க, 10:36 ஆகுது. மார்னிங்கே வந்து உங்களுக்கு ஒரு 10:30க்கு மேலே நம்ம டெலிவரி கொடுத்துருக்கோம். வீடியோ ஷூட் பண்ணுற டைம் வந்து 3:09. ஓகேங்களா? PM ஆகிடுச்சு. மதியத்துக்கு மேலே நம்ம ஷூட் பண்ணிகிட்ருக்கோன்னா வச்சுக்கோங்களேன். இதில் யூசர்ஸ்க்கு நம்ம டெலிவரி கொடுக்குறோம் அப்படின்னும் போது உங்களுக்கு மெயிலில் வந்து எப்படி ரிசீவ் ஆகும்னா ராஜ்குமார் SEO சர்வீஸ் இந்த நேமில் தான் வந்து உங்களுக்கு வந்து மெயில் வந்து ரிசீவ் ஆகும். கம்பல்சரி நம்ம சேனலுடைய லோகோ அண்டு ராஜ்குமார்னு சொல்லிட்டு என்னுடைய நேம் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம், சரிங்களா? தென் ஒவ்வொரு மெயிலுமே நீங்கள் வந்து ஒரு ஆர்டிகல் வாங்கினாலும் சரி 10 ஆர்டிகலும் சரி உங்களுக்கு இந்த மாடலில் தான் வந்து மெயில் ரிசீவ் ஆகும். மெயிலில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ரெக்குவயர்மெண்ட்டு எல்லா டீட்டெயிலும் நம்ம மென்ஷன் பண்ணியிருப்போம். சப்டைட்டிலில் வந்து சேம் அதே தான், ஃபஸ்ட்டு சொன்னதே தான். ஆட்சன்ஸ் அப்ரூவலுக்கு அவங்க ஆர்டிகல்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா அப்ரூவல் கேட்டகரி மென்ஷன் பண்ணி கொடுப்போம். இல்லை ICPC ஆர்டிகல் அப்படின்னா ICPC ஆர்டிகல். இதை தாண்டி வந்து அவங்க மோர் தென் அது வந்து ஊகாமர்ஸ் வெப்சைட், இல்லை டிஜிட்டல் மார்க்கெட்டிங், இல்லை அஃபிலியேட், இல்லை ட்ராவலிங், இல்லை ட்ரெக்கிங், இது போல் மோர் தென் அவங்க எனி கேட்டகரியில் ப்ரொவைட் பண்ணுறாங்களோ அவங்க ரெக்குவயர்மெண்ட்டை தகுந்த போல் நம்ம மெயிலுமே அவங்களுக்கு வந்து சென்ட் ஆகும், சரிங்களா? தென் கீழே மெயிலில் ஒவ்வொரு மெயிலுமே கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் லிங்க்கு கிடச்சிடும், ஃபோன் நம்பரும் கிடச்சிடும். ஏன் நம்ம எல்லா இடத்துலையும் நம்ம திருப்பி இதை சொல்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து எந்த அளவுக்கு ட்ரஸ்டபுளாக இருக்குன்றதை நீங்கள் இதை வச்சு கண்டுபிடிச்சலாம். ஏன்னா கான்டாக்ட் நம்பர் வந்து எல்லா வீடியோவிலையும் தெரிஞ்சிடும். அது இல்லாமல் ஆர்டிகல்ஸ் வாங்குறீங்கன்னா அதுலேயுமே நம்ம கொடுக்குறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா உங்களுக்கு ஏதாச்சும் தெரியல, டவுட்டாக இருக்குது அப்படின்னா ஏதோ ஒரு சம்டைம் ஃபோன் நம்பர் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கூட சேனலில் இப்போ எடுத்துக்கலாம். மெயிலில் என்னோடய வீடியோஸ் நீங்கள் எங்கே பார்த்தாலுமே எடுத்துட முடியும். என்னுடைய கான்டாக்ட் நம்பர் என்னை எப்படி கான்டாக்ட் பண்ணுறதுக்கான வழி எல்லாத்தையும் கண்டுபிடிச்சலாம் ஈஸியாக, சரிங்களா? தென் அதிலே வந்து பார்த்தீங்கன்னா கீழே பாருங்கள், நம்ம மோர் தென் வந்து எந்தெந்த ரெக்குவயர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஆர்டிகல்ஸ் மேக் பண்ணி கொடுத்துருக்கோன்னு சொல்லியிருக்கோம். இதில் வந்து வேர்ட் கவுண்டர் நம்ம வந்து என்ன சொல்லியிருக்கோம், 2000+ மினிமமாக நம்ம யூசர்ஸ்க்கு ரெக்கமெண்ட் பண்ணுறது எவ்வளோனா 1500 வேர்ட்ஸ்லேருந்து 2000 வேர்ட்ஸ் வரைக்கும் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணுவோம், சரிங்களா? ஸோ நான் ஆர்டிகல் ஸ்டார்டிங்கே வந்து காமிச்சு உங்களுக்கு மோர் தென் 2096 வேர்ட்ஸ் எவ்வளோ இருந்தது. ஓகேங்களா? நான் மறுபடியும் கூட ஓப்பன் பண்ணி காட்டுறேன், சரிங்களா? தென் மோர் தென் இப்போ வேர்ட்ஸில் நம்ம எவ்வளோ வேர்ட்ஸில் பண்ணி கொடுக்குறோன்றதை நம்ம இதில் மென்ஷன் பண்ணிட்டோம். ஒன்று அடுத்ததாக SEO ஆப்டிமேஷன். ஒரு பேசிக்காக ஒரு பிகினர் வந்து அதே போல் ஆல்ரெடி ஒர்க் பண்ணுற பர்சன்ஸ் வந்து என்ன தெரியுமா சொல்லுவாங்க, கூகுளில் ஆர்டிகல்ஸ் ரேங்க் ஆகணும் அப்படின்னா ஆன் பேஜ் SEO, ஆஃப் பேஜ் SEO, டெக்னிக்கல் SEO இது போக வெப்சைட்டுக்கான யூஸ் பண்ணக்கூடிய தீம்ஸ் வந்து மொபைல் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும், டெஸ்க்டாப் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும், தென் SEO ஆப்டிமைஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது வந்து உங்களுக்கு தெரிஞ்சது மட்டும்தான் இவ்வளவு. ஆனால் ஆர்டிக்கல் மேக் பண்ணும் போது இத்தனையும் நம்ம ஃபாலோ பண்ணுவோம், ஓகேங்களா? அது எப்படி ப்ரோ பண்ண முடியும்? ஆர்டிக்கல் மேக் பண்ணும்போது எப்படி பண்ண முடியும்னா ஆன் பேஜ் SEO, ஆஃப் பேஜ் SEO அதாவது ரெக்குவயர்மெண்ட். இப்போ வந்து ஒருத்தர் ட்ராவலிங் சம்மந்தமாக ஒரு ஆர்டிகல்ஸ் கேட்குறாங்கன்னா வச்சுக்கோங்களேன்,
அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு வந்து ஒரு இன்டர்நெட்டுக்கு பில்ட் பண்ணணும், அவுட் பாண்டுக்கு பில்டு பண்ணணும். அதே போல் எந்த இடத்துல ஒரு ஹோட்டல் இருக்குன்னா அந்த ஹோட்டலோடைய லிங்க் கொடுக்கணும். இது எல்லாமே கரெக்டாக ஃபர்தராக ஃபாலோ பண்ணும்போது அது ஆன் பேஜ் எஸ்இஓ ஆஃப் பேஜ் எஸ்இஓக்குள்ளே வந்துடும். இவ்வளோ ஒரு ஆர்டிகல்ஸ் மேக் பண்ணுறோம் அப்படின்னும் போது அது ஃபுல் அண்ட் ஃபுல் யூசர் வந்து மோர் தென் எல்லாருமே என்ன தெரிஞ்சு எஸ்இஓ பிளேகின், அதாவது எஸ்இஓ பிளேகின் வந்து யூஸ் பண்ணுவீங்க. ஆர் தென் ரேங்க் மேத் பிளேகின் வந்து யூஸ் பண்ணுவீங்க. ரெண்டுத்துலேயும் எதனா ஒன்று தான் யூஸ் பண்ணுவீங்க. பட் ஆனால் இது ரெண்டுத்துக்குமே நம்ம கொடுக்கக்கூடிய ஆர்டிகல்ஸ் வந்து உங்களுக்கு மோர் தென் 85 90% எஸ்இஓ ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இது வந்து ஆன் பேஜ் எஸ்இஓ ஆஃப் பேஜ் எஸ்இஓலாம் நம்ம ஃபாலோ பண்ணுறோன்னு சொல்கிறோம் இல்லையா, அது எல்லாமே வேர்ட்ப்ரெஸ் அக்கௌண்ட்டில் போட்டு தான் நம்ம வந்து ஃபைனல் நம்ம அவுட்புட் வந்து எடுப்போம். சரிங்களா? தென் அந்த விதத்தில் உங்களுக்கு வந்து எஸ்இஓ பண்ண தெரியலனா கூட ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆர்டிகல்ஸ் எங்கிட்ட வந்து வாங்குறீங்களா, ஜஸ்ட் ஃபார் காப்பி பேஸ்ட் மட்டும் உங்கள் வெப்சைட்டில் பண்ணாலே போதுமானது. மோர் தென் உங்களுக்கு பர்ஃபெக்டாக ரேங்க் ஆகும் கூகுளில். சரிங்களா? தென் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதே போல் பிளாகரிசம் இருக்கா அப்படின்னு பார்த்தாச்சுன்னா 0% இருக்குது. அது என்ன பிளாகரிசம்? ஒரு பிகினராக வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க கேட்குறீங்க அப்படின்னும் போது பிளாகரிசம் அப்படின்னா இப்போ நம்ம ஒரு ஆர்டிகல்ஸ் மேக் பண்ணுறோம் அப்படின்னா சிமிலராக வந்து டைட்டில் மேட்ச் ஆகக்கூடாது, ஃபோக்கஸ் கீவேர்டு மேட்ச் ஆகக்கூடாது. அதுபோல் சிமிலராக ஒரு பேராகிராஃப் வந்து இன்னொரு வெப்சைட்டில் அப்படியே அங்கே இருக்கிற மாதிரி இங்கே இருக்குதுன்னா அது வந்து காப்பி பேஸ்ட் கண்டென்ட் மாரி வரும். ஓகேங்களா? ஸோ அப்படி இருக்குது அப்படின்னா பிளாகரிசம் வரும். சரிங்களா? அது 1% இருக்குது, 2% இருக்குது அப்படின்னா இப்போது ஒரு 5000 வார்த்தையில் ஒரு ஆர்டிகல்ஸ் ரெடி பண்ணுறோம் அப்படின்னும் போது 1000 வார்த்தைக்கு பிளாகரிசம் வருதுன்னா மோர் தென் 10% பிளாகரிசம் இந்த மாதிரி காட்டும். கான்செப்ட் புரியுதுங்களா? ஆனால் இங்கே வந்து 0வில் இருக்கிறது காரணம்னா 100% நம்ம ஆர்டிகல் யூனிக்காக இருக்குன்றது அர்த்தம். சரிங்களா? தென் ரீடபிலிட்டி ஸ்கோர்ஸ் மோர் தென் 60% நம்ம வந்து கொடுத்துருக்கோம். நம்மளால் எந்த அளவுக்கு பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க முடியுதோ அந்த அளவுக்கு நம்ம கொடுத்துருக்கோம். சரிங்களா? தென் ஹியூமன் ரேட்டிங் கண்டென்ட்னா இது நாம் மேக் பண்ணுறதால 100% போட்டிருக்கோம். சரிங்களா? தென் இன்க்ளூட் ஒவ்வொரு மெயிலையுமே என்னோடய சிக்னேச்சர் மென்ஷன் பண்ணியிருப்பேன். அது போக பார்த்தீங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா சிமிலராக சேம் அதே தான், ஜஸ்ட் ஃபார் மோட்டிவாக இருக்கணுன்றதுக்காக 5 புல்லட் பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். இதை ரீட் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடச்சிடும். சரிங்களா? தென் இவங்க வந்து யூசர்ஸ் வந்து 15 ஆர்டிகல்ஸ் நம்மக்கிட்ட ஆர்டர்ஸ் கொடுத்ததால அவங்க வந்து ஒவ்வொரு ஃபைல்ஸ் வந்து நம்ம செப்பரேட்டாகவும் அனுப்பிச்சிருக்கோம். அதே போல் ஜிப் ஃபைலாகவும் ஒன்று கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஜிப் ஃபைல் என்னும் போது சிம்பிளாக சிங்கிள் கிளிக்கில் டவுன்லோட் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லா ஃபைலுமே உங்களுக்கு கிடச்சிடும். தென் தனித்தனியாகவும் போட்டிருக்கோம். உங்களுக்கு தெரியும், அதாவது நான் நிதானமாக ஸ்க்ரோல் பண்ணி காட்டுறேன், எண்ணி பார்த்துக்குங்க. உங்களுக்கு கம்பல்சரி இதில் 15 ஃபைல் இருக்கும். 15 ஃபைலுக்குமே ஃபோக்கஸ் கீவேர்டு என்னன்றது இதில் தெளிவாக ஒவ்வொரு ஃபைலுக்கும் நம்ம மென்ஷன் பண்ணியிருப்போம். சிமிலராக ஒவ்வொரு கீவேர்ட்ஸும் இன்னொன்று கூட உங்களுக்கு வந்து மேட்ச் ஆகாது. இதை பார்க்கும்போது உங்களால் ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் நான் நினைக்கிறேன். தென் எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு ஃபைனலாக இருக்கக்கூடிய ஒரு ஆர்டிகல்ஸ் வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன். சரிங்களா? தென் நான் மறுபடியும் சொல்கிறேன், உங்களுக்கு யாருக்காச்சும் கூகுள் ஆட்சன்ஸ்க்காக நீங்கள் ட்ரை பண்ணிட்டுருக்கீங்க, இல்லை மோர் தென் எனி கேட்டகரியில் கண்டென்ட் சர்வீஸ் தேவைப்படுது அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து என்னை கான்டாக்ட் பண்ணலாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? தென் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லையா டைரெக்டாக கால் பண்ணி டவுட்டு கேட்டுக்குங்க. அது இல்லாமல் ஆஃபர்ஸ் போயிட்டுருக்கு. 10 ஆர்டிக்கிளுக்கு மேலே நீங்கள் எங்கிட்ட யாராச்சும் ஆர்டிகல்ஸ் வாங்குறீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு வந்து ப்ரீமியம் தீம்ஸ், அஃபிஷியல் ப்ரீமியம் தீம்ஸ் வந்து ஒன்று நம்ம ஃப்ரீயாகவே ஆக்டிவேட் பண்ணி கொடுப்போம். அது என்ன தீம்ஸ்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அதாவது வேர்ல்டுலே டாப் 5 வேர்ட்ப்ரெஸ் தீம்ஸை நீங்கள் சர்ச் பண்ணாலும் சரி, டாப் 10 வேர்ட்ப்ரெஸ் தீம்ஸ்ன்னு சர்ச் பண்ணாலும் சரி, ப்ரீமியம் ஸ்டேட்மெண்ட்டில் உங்களுக்கு வந்து ஜென்ரேட் ப்ரெஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மோர் தென் அதில் கம்பல்சரி 2வது ப்ளஸோ அது 5வது ப்ளஸ்க்குள்ளே வந்துடும். டாப் 10க்குள்ளே பார்த்தாலும் வந்துடும், டாப் 5க்குள்ளே பார்த்தாலும் வந்துடும். ஸோ அந்த தீம்ஸ் வந்து கிட்டத்தட்ட நம்ம வந்து ஒரு 25,000க்கு மேலே பே பண்ணி நம்ம அன்லிமிட்டட் லைசன்ஸ்க்கு பர்ச்சேசிங் பண்ணி வச்சுருக்கோம். சரிங்களா? நீங்கள் யாராச்சும் 10 ஆர்டிகளுக்கு மேலே எங்கிட்ட வாங்குறீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு வந்து ஜென்ரேட் ப்ளஸ் ப்ரீமியம் தீம்ஸ் வந்து நம்ம ஃப்ரீயாகவே ஆக்டிவேட் பண்ணி கொடுக்குறோம் வித் லைசன்ஸ் கீயோட. ஓகேங்களா? நீங்கள் வந்து நிறைய பேர் சொல்லுவீங்க இது வந்து ஜிபியில் இருக்கும், கிராக்காக இருக்கும், அப்படிலாம் கிடையாது நண்பா. பிளகின் போட்டு லைசன்ஸ் கீ ஆக்டிவேட் பண்ணி கொடுப்பேன். நீங்கள் லைசன்ஸ் கீ ஆக்டிவேட் பண்ணியிருக்கீங்களா இல்லைன்னு சொல்லிட்டு நீங்களே அதை பார்த்துக்க முடியும். சரிங்களா? ஸோ ஆஃபர் போயிட்டுருக்கு, மிஸ் பண்ணிடாதீங்க. இது வந்து ஏன் நம்ம வந்து இவ்வளோ சீப் அண்ட் பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்குறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, ஒரு பிகினராக இருந்து ஃபஸ்ட் டைம் வெப்சைட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகுறீங்க அப்படின்னும் போது நீங்கள் வந்து பேசிக்காக ஒரு ஹோஸ்டிங் டொமைன் வாங்கிறதுக்கே 3500 போயிடும். ஓகேங்களா? உங்களுக்கே பண்ண முடியுதுன்னா பிரச்சனை கிடையாது. இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து எங்கிட்ட தான் வந்து வெப்சைட்டை பில்டு பண்ணணும் அவசியம் கிடையாது. அதர் ஃப்ரீலான்சராக இருந்தால் கூட மினிமம் 7 to 10K வரைக்கும் சார்ஜ் பண்ணுவாங்க ஒரு வெப்சைட்டை பில்டு பண்ணுறதுக்கு. அப்படின்னும் போது அவங்க எல்லாருமே ப்ரீமியம் தீம்ஸ் உங்களுக்கு ப்ரொமோட் பண்ணுவாங்களா? கண்டிப்பாக கிடையாது. 99% சொல்கிறேன், அவங்க யாரும் ப்ரீமியம் தீம்ஸு ப்ரொமோட் பண்ணவே மாட்டாங்க. ஓகேங்களா? ஏன்னா காஸ்ட்டுக்குள்ளே வரணுன்றதுக்கால. சரிங்களா? ஸோ நம்ம அப்படி கிடையாது. நம்ம ஒரு வெப்சைட்டை பில்டு பண்ணி கொடுக்குறதுக்கு பேசிக் பேக்கேஜே வந்து பார்த்திங்கன்னா 7,000 ரூபா நம்ம வந்து சார்ஜ் பண்ணுறோம். ஓகேங்களா? உங்களுக்கு வந்து 7,000 வந்து பார்த்தீங்கன்னா 1 இயருக்கான ஹோஸ்டிங் டொமைன் வந்து கிடச்சிரும். ஒன்று
அது இல்லாமல் ஜென்ரேட் ப்ளஸ் ப்ரீமியம் தீம்ஸ் வந்து கிடச்சிரும் 2 ஓகேங்களா. இது 2த்துக்குமான காஸ்ட் வைஸ் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் அது பட்ஜெட் எவ்வளோ வருதுன்னு ஓகேங்களா. தென் ஒரு வெப்சைட்டுக்கு ஜென்ரேட் ப்ளஸ் ப்ரீமியம் தீம்ஸ் நீங்கள் லைசன்ஸ்க்கு பர்ச்சேசிங் பண்ணணும் அப்படின்னா 5000க்கு கிட்டத்தட்ட வந்துடும் ஓகேங்களா. அப்படி இருக்கும்போது என்னால் வந்து கண்டென்ட்டும் கொடுத்து ஆர்டிகல்ஸும் கொடுக்க முடியுதுன்னா எனக்கு தேவை என்னுடைய கிளைண்ட்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட். அதே போல் ஒரு ப்ரீமியம் தீம்ஸில் ஒர்க் பண்ணும்போது கூகுளில் ரேங்க் ஆகாதுமே உண்மைக்குமே சொல்கிறேன் வேறு லெவலில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணோம் வெப்சைட் எல்லாமே. மோர் தென் ஓப்பனாக சொல்லவா ஒரு நல்ல ரெவன்யூ மேக் பண்ணுறவங்க யாருமே வந்து ஃப்ரீ வெர்ஷனில் ஒர்க் பண்ணவே மாட்டாங்க. எல்லாமே ப்ரீமியம் செட் பண்ணுறது தான் ஒர்க் பண்ணுவாங்க. இன்க்ளூட் அவங்க யூஸ் பண்ணக்கூடிய ஒவ்வொரு பிளகினுமே ஓகேங்களா. தென் இந்த ஃப்ரீன்றது எதுக்கு தெரியுமா, யூடியூப்பில் நானும் பேருக்கு வீடியோ போடுறோம்பா, ஏன்னா இந்த பிளகின் இருக்குது இது யூஸ் பண்ணால் இந்தமாரி வேலை செய்யுதுன்றது வீடியோ போடுறது ஒரு கேட்டகரினா, அப்போது ப்ரீமியம்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குல்ல அதையே அவங்க ப்ரீமியம்னு வச்சுருக்காங்க. 1 செகண்ட் நீங்கள் திங்க் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு புரியும். ஸோ ஒரு பிகினராக இருக்கீங்கன்னும் போது ஃபஸ்ட் டைம் ஃப்ரீ வெர்ஷன் ஒர்க் பண்ணுறத விட கொஞ்சம் அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணி நீங்கள் ப்ரீமியம் தீம்ஸில் ஒர்க் பண்ணும்போது இன்னுமே பெட்டரான ரிசல்ட் வந்து நீங்கள் எதிர்பார்க்க முடியும். புரியுதுங்களா. தென் இந்த ஆர்டிகல்ஸ் நான் ஆல்ரெடி முன்னே ஓப்பன் ஆகிடுச்சு. இதுலேயுமே எவ்வளோ வேர்ட்ஸில் இருக்குன்னு நான் காமிச்சிடறேன். பார்த்தீங்களா 2080 வேர்ட்ஸ் இருக்கா. தென் இப்போது மோர் தேன் மறுபடியும் அதாவது நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்குது நண்பா. இன்றைக்கி ரேஞ்சுக்கு கூகுளில் வந்து நம்ம ஆர்டிகல்ஸ் ரேங்க் பண்ணணும் அப்படின்னா மோர் தென் 60% மேலே பேக்லிங்க் மட்டும்தான் இன்றைக்கி ரேஞ்சு தேவைப்படுது ஓகேங்களா. தென் 40% மட்டும்தான் கண்டென்ட். இதில் தான் உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரோம் அப்படின்னா உங்கள் வெப்சைட்டில் 100 ஆர்டிகல் இருக்கா, அதில் 60 ஆர்டிகளுக்கு கம்பல்சரி நீ பேக்லிங்க் எடுத்துருக்கணும் ஓகேவா. இதை தாண்டி நீ பேக்லிங்க் எடுக்கல அப்படின்னா உங்கள் சைடோடைய பர்ஃபார்மன்ஸ் குறைஞ்சிரும் ஒன்று. தென் ஃப்யூச்சரில் வரப்போகிற நாட்களில் ஸ்பேம் ஸ்கோர் கூட ஏறலாம். இதை பற்றிலாம் இந்த இடத்த இப்படி சொல்கிறேன் அப்படின்னா நிறைய பேர் நீங்கள் வந்து ஓனாக ரைட் பண்ணி போட்டிருப்பீங்களான்றது எனக்கு சரியாக தெரியல. ஒன்று நிறைய பேர் சம் டூல்ஸ் யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ணியிருப்பீங்க. ஏன்னா வந்து நிறைய பேர் இதுக்குன்னு வீடியோ போகிறதுக்கு எவ்வளோ பேர் இருக்காங்க. நம்ம யாரும் 1% கூட சஜஷன் பண்ண மாட்டோம். ஆனால் அந்தமாரி பண்ணியிருக்கீங்க அப்படின்னா தயவு செஞ்சு ஆர்டிகல் எல்லாம் டிலீட் பண்ணிவிடுங்க. ஃப்யூச்சர்ன்றதில் அது இன்றைக்கா இருக்கலாம், நாளைக்கா இருக்கலாம், நெக்ஸ்ட் மந்தாக கூட இருக்கலாம். உங்கள் சைடு உங்கள் கையை விட்டு போகிறதுக்கு 99% வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ புரிஞ்சுக்குங்க. இன்டெரக்டாக தான் சொல்ல முடியும் என்னால் ஓகேவா. ஸோ ஏஐ டூல்ஸ் யூஸ் பண்ணி ஆர்டிகல்ஸ் மேக் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா தயவு செஞ்சு ஆர்டிகல்ஸ் எல்லாத்தையும் டிலீட் பண்ணிவிடுங்க ஓகேங்களா. தென் ஆஃபர்ஸ் போய்ட்டு மறுபடியும் சொல்கிறேன். அதாவது 10+ ஆர்டிகல்ஸ் மேலே நீங்கள் எங்கிட்ட வாங்குறீங்க அப்படிங்கும்போது ஜென்ரேட் ப்ளஸ் ப்ரீமியம் தீம்ஸ் வந்து நம்ம கொடுத்துருவோம் ஃப்ரீயாக ஆக்டிவேட் பண்ணி சரிங்களா. தென் இல்லை வெப்சைட்டுக்கு மட்டும் தீம்ஸ் ஆக்டிவேட் பண்ணி கொடுக்கணும்னா ஜஸ்ட் 2000 ஆகும். அதை பற்றி ஜென்ரேட் ப்ளஸ் ப்ரீமியம் தீம்ஸை பற்றி ஆல்ரெடி எவ்வளோ வீடியோஸ் நம்ம சேனல் அப்லோட் பண்ணியிருக்கோம் செக் பண்ணி பாருங்கள். அது போக வெப்சைட் பில்டு பண்ணி கொடுக்குறது பேசிக் பேக்கேஜ் 7000 ரூபா, மீடியம் 15000 அதன் ஆவரேஜ் ப்ரீமியம் வந்து பார்த்தாச்சுன்னா 25000. ஒவ்வொரு பேக்கேஜுக்குமே டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் ஏகப்பட்ட வீடியோஸ் இருக்குது செக் பண்ணி பாருங்கள். தென் இது போக வெப்சைட்டுக்கு டொமைன் அத்தாரிட்டி சர்வீஸ் இருக்குது, டொமைன் ரேட்டிங், அது இல்லாமல் பேக்லிங் சர்வீஸ் முதன் இது போல் A to Z வெப்சைட் சம்மந்தமாக உங்களுக்கு என்ன சர்வீஸ் வேணாலும் நம்மக்கிட்ட வந்து ரெட்டிஃபை பண்ணி கொடுக்க முடியும். அதாவது பெய்டு சர்வீஸாக ப்ரொவைட் பண்ண முடியும் சரிங்களா. அதே போல் யூடியூப் சேனலுக்கு வந்து உங்களுக்கு ஏதாவது SEO பண்ணணும், ரேங்க் பண்ணணும், தென் யூடியூப் சேனல் ஏன்னா இஷ்யூஸ் இருக்குது அது எப்படின்னா ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னாலுமே அதுக்குமே நம்ம சர்வீஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம் ஓகேங்களா. தென் ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். கால் பண்ணி உங்களுடைய ஆர்டர் வந்து ப்ளேஸ் பண்ணுறதோ இல்லை டவுட் ஏதாவது கேட்கறதா இருந்தாலும் நீங்கள் தாராளமாக கேட்டுக்கலாம். தென் AdSense மணி மேக் பண்ண முடியுமா அப்படின்னு உங்களுக்கு டவுட்டாக இருக்குன்னா 100% மணி மேக் பண்ண முடியும். ஆனால் 1 இயர் சாலிடாக நீங்கள் ஒர்க் பண்ண ரெடியாக இருக்கீங்கன்னா இது பாசிபிள் இல்லைனா இல்லை. தென் AdSense சம்மந்தமாக மோர் நம்ம சேனலில் 1000+ வீடியோஸ்க்கு மேலே அவைலபிள் இருக்குது. ஒன் டைம் சேனலில் இருக்கக்கூடிய வீடியோஸ்லாம் செக் பண்ணி பாருங்கள் ஓகேங்களா. எனிவே வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணிவிடுங்க. எனக்கு தேங்க்யூ ஃபார் வாட்சிங், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். தென் ஒன் மோர் நான் எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. தென் இதனுடைய கண்டினியூஸி என்ன சொல்கிறது, ஒன் டைம் கால் பண்ணுங்க நண்பா, வேறு எதுவும் நான் சொல்ல விரும்பல. எனவே தேங்க்யூ ஃபார் வாட்சிங், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.